ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2013 ஆரம்பித்த மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய தோல்வி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் வரைக்குமே தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. தொடர்ந்து 7 முறையாக முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வியை தான் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் 2019 முதல் சீசனில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ரிஷப் பண்ட் பிரித்து மேய்ஞ்சிருப்பார். சாதாரணமாக முதல் போட்டியில் தோக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தான். ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உலகின் மிகச்சிறந்த பவுலர் அப்படின்னு சொல்லப்படுற பும்ரா உட்பட ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா இந்த மாதிரி எல்லா பவுலர்கள் ஓவரையுமே ரிஷப் பண்ட் நார் அடிச்சிருப்பாரு. இதனால பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி பெரிய ஒரு தலைவலியில் இருக்காங்க. ஏன்னா பந்து வீச்சில் சிறந்த அணியாக மும்பை இருந்தாங்க. அப்படிப்பட்ட பந்து வீச்சியை ரிஷப் பண்ட் நார் அடிச்சிட்டாரு. அதுலேயும் பும்ராவுக்கு காயம் வேறு ஏற்பட்டிருக்கு. அதனால அடுத்தடுத்த போட்டிகளில் பும்ரா விளையாடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் உருவாயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 28 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிராக மும்பை இந்தியன்ஸ் அணி மோத போகிறாங்க. விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா பல பரீட்சை நடத்த போகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் டெத் ஓவரில் அபாரமாக பால் வீசக்கூடிய லசித் மலிங்கா இலங்கைக்கு போயிட்டாரு. அங்கே ஒரு சில உள்ளூர் போட்டிகளை விளையாண்டுட்டு அதன் பிறகு தான் ஐபிஎல் போட்டிக்கு திரும்புறதா இருந்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா ப்ளஸ் மும்பை இந்தியன்ஸ் அணி பிசிசிஐக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாக பிசிசிஐ இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கு அழுத்தம் கொடுத்து மலிங்கா விளையாடுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும், ஆரம்பத்திலிருந்து அவர் ஐபிஎல் போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு பிசிசிஐ அழுத்தம் கொடுத்துருக்காங்களாம். அதற்கு இலங்கை கிரிக்கெட் வாரியமும் ஓகே சொல்லிட்டாங்களாம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியில் லசித் மலிங்கா அணியில் களமிறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பும்ரா மற்றும் மலிங்கா 2 பேரும் இருந்தாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பந்து வீச்சில் கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்னு ரோஹித் கணக்கு பண்ணுறாங்க. அதனால மலிங்கா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த விஷயம் மும்பை ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.